நான் சேவிக்கிற தேவன் பெரியவர். அந்த ராஜா எனக்காக யுத்தத்தை செய்வார். அவர் என்ன சொல்லுகிறார் படிங்க ஐயா. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நீ நிந்தித்த என்னங்க, நீ நிந்தித்த இல்ல, நீ சொன்ன இல்ல, அந்த ராணுவத்தின் ராஜாவுடைய நாமத்தில் வருகிறேன். இன்னைக்கு அநேக பேர் உங்களை நிந்தித்திருக்கலாம், உங்களை அவமானத்துல போட்டிருக்கலாம், உன்னை மிதிக்கலாம் நினைச்சிருக்கலாம். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவா உன்னை மிதித்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவா கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவாய் இந்த சபைக்கு விரோதமாய் சத்ரு எழும்பினானோ அவ்வளவுக்கு அவ்வளவா இந்த சபையை கர்த்தர் உயர்த்த போகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கை இருக்கிறவங்க தட்டி அப்பாவை உயர்த்துங்க. நீ நிந்தித்த இல்ல, நீ நிந்தித்த இல்ல, அதே நாமத்தை நான் சேவிக்கிறேன். ஹல்லேலூயா. பிசாசு என்ன திட்டம் போட்டு வந்தாலும் அந்த பிசாசுடைய தந்திரம் நம்ம கூட செயல்படாது. ஏனால் எனக்குள்ள இருக்கிறவர். கரங்களை தட்டி அப்பாவை துதிங்க. அவர் சொல்றார், நீ நிந்தித்த இல்ல, அந்த நிந்தித்த தேவன் தான் எனக்கு ஜெயத்தை தர போகிறார். உன்னை நான் என்ன பண்ண போறேன்னா, வெட்டி வெட்டி துண்டு துண்டு ஆக்கி உன்னை என்னத்த பண்ண போறேன்? காக்காவும் பறவைகளுக்கு போட போறையா? நீ என்ன போடணும்னு பாத்தியா? ஆனா எனக்குள்ள இருக்கிறவர்